நண்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய அந்த புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 297 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 298வது பதிவு, பாடல் எண் 297. இப்போ இந்த பாடலில் அந்த அஷ்டமாதிபதியினுடைய மகாதிசை நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அந்த அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்கிற போது அதில் யோக பாவங்களும் நிறைய இருக்குது. அதே மாதிரி கண்ம வினைகள்னால் கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள், கண்ம வினையினால் வரக்கூடிய வியாதிகள், தீரா வியாதிகள், இதை பற்றியெல்லாம் கூட காட்டக்கூடிய இடம் அந்த அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லணும். பூர்வ ஜென்மாக்களில் அந்த ஜாதகன் தேடி வச்சிருக்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலாபலன்கள், அதில் கடுமையான தீய வினைகள், அந்த தண்டனைகள், பூர்வ ஜென்மாக்களில் செஞ்ச பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள், பூர்வ ஜென்மாக்களில் செஞ்ச புண்ணியங்களுக்கு உண்டான திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், எதிர்பாராத லாபங்கள், இதையெல்லாம் காட்டக்கூடிய ஸ்தானமாகவும் அந்த 8ஆம் இடம் இருக்குது. அதனால் ஒரு ஜாதகத்தில் அந்த 8ஆம் இடத்தை பொறுத்தவரையில் ரொம்ப நிதானமாக ஆராய வேண்டியிருக்கு. அந்த அஷ்டமஸ்தானம் ரொம்ப பலப்பட்டால் அவனுடைய பூர்வ ஜென்மாக்களில் தேடி வச்சிருக்கிற பாவ வினைகளினுடைய தண்டனைகள், அதற்குண்டான எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள், இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடியதா அந்த அஷ்டமஸ்தானம் அதனுடைய அதிபதி திசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு உண்டாயும். அதே மாதிரி அந்த ஜாதகன் பூர்வ ஜென்மாக்களில் தேடி வச்சிருக்கிற புண்ணிய செயல்கள், அதற்குண்டான இன்ப அதிர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரியில் எதிர்பாராத கோடிக்கணக்கான ரூபாய் ஆதாயம் கிடைக்கிறது, குதிரை ரேசுகள், பந்தயங்கள், இதனால் கிடைக்கக்கூடிய பணைய பொருள்கள், இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தில் வரும். அது அந்த அஷ்டமாதிபதி பலப்பட்டிருந்தால் தான் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற போது இங்கே புலிப்பாணி சித்தர் இந்த பாடலில் எதை சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பூர்வ ஜென்மாக்களில் அந்த ஜாதகன் செஞ்ச பாவ வினைகளுக்கு ஏற்ற கெடுபலன்கள் அஷ்டமாதிபதி திசையில் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த மாதிரி துன்பங்களை அந்த அஷ்டமாதிபதி திசையில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத விளக்கலாம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அடுத்து அதுக்குண்டான விளக்கத்தையும் பார்ப்போம். அஷ்டமாதி திசை கேளு, சப்தம கோணங்கள் கேந்திரிக்க, அவன் செய்யும் கொடுமைகளை நானும் அடவுடனே சொல்லத் தொடங்குகிறேன். நட்டப்பயிர் தீச்சிடுவான், நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்திடுவான். ராஜ சமூகம் கொண்டு போவான், அரசால் சிறைக்காவல் பூண்டு மீண்டு வருவான். மனையோடு மாடகூடம் நல்ல பொக்கிசங்கள் எல்லாம் கொள்ளையிடுவான். மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான். மூளையில் உறங்க வைத்திடுவான், முழுவதும் பட்டினியை போட்டு வருத்திடுவான். கண்டோர் ஏற்றிடவும் கடையில் கையேந்தி ஒரு காசுக்கு காத்திருப்பான். பந்து ஜனமெல்லாம் இவனுக்கு போக்கு வழி தேடுவர். இழுத்து விட்டு கட்டு கொட்டு வெட்டுகளும் கனத்த சண்டையில் தாக்கி கொன்றிடுவான். ஒருவன் களத்திரத்தை நல்ல உன்னித போகங்கள் செய்திடுவான். சித்திர பதுமை பெற்ற நல்ல சீமாட்டி வாசலிலும் காத்திருப்பான். இந்திர லீலை சுந்தர வைபோகம், சனத்தில் துன்பம் காட்டியே இன்பம் செய்வான். போகர் சொன்ன விதி நொண்டியை புலிப்பாணி கிளிப்பிள்ளை சொல்லுவது போல் உரைத்து விட்டேன். அஷ்டமாதி திசையும் கூறு, நானும் அணுவுக்கு அணுவாய் உரைத்து விட்டேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு இந்த பாட்டை. இது நொண்டிவண்ண சிந்து வகையில் வருது. யாப்பிலக்கணத்தில் உரைநடை மாதிரி இருக்கு. கிராமிய இசையோட பாடுவதற்கு அழகாகும். இந்த பாட்டினுடைய இந்த கருத்துக்களை, இந்த சரத்துக்களை போகர் தனக்கு சொன்னதாகவும், எப்படி கிளிப்பிள்ளை தன்னுடைய முதலாளி சொன்ன சொல்லை அப்படியே திருப்பி கொஞ்சு மொழியில் எதிரொலிக்குமோ அதே மாதிரி நானும் போகர்புரான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த நொண்டிவண்ண சிந்து பாடல் மூலமாக உங்களுக்கு தெளிவாக உரைத்து விட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை சொல்றாங்க. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அதிபதி கிரகம் ஒரு ஜாதகத்தில் அந்த 1, 4, 7, 10, 5, 9 இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருந்து பலப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான கெடுபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மிக கவனமாக கூர்ந்து கேளு அப்படிங்கிற. விளைச்சல் மிக்க வயலில் அறுவடைக்கு காத்திருக்கக்கூடிய அந்த மகசூலை கூட தீயை வச்சு கொளுத்தி சேதத்தை உண்டாக்குவாங்கிறார். அதனால் பாதிக்கப்பட்டவன் செய்யக்கூடிய அந்த புகார், அந்த முறையீடு மூலமாக இவனுக்கு அரசாங்கத்தினுடைய தண்டனைகள் ஏற்பட்டு சிறை செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறார் இந்த பாட்டில். அந்த மாதிரி அவன் சிறைக்கு போனால் கூட எவ்வளவு சீக்கிரமாக வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஏதாவது போலித்தனத்தை செஞ்சு வெளியே வருவான். நல்ல மனைவி மக்கள் மாடாடு கண்ணு வீடுகளோட
சுகமாக வாழ்வான். ஆனால் அதோடு அவன் திருந்திட்டான்னு நினைக்க முடியாதுங்கிறார். மேலும் மேலும் அரசர்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையிடுவாங்கிறார். அப்படி மன்னராட்சி இல்லைன்னு சொன்னால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அரசனுக்கு ஒப்பான செல்வந்தர்கள், தனவான்கள், அவங்களுடைய வீடுகளுக்குள்ளே எல்லாம் புகுந்து அவங்க சேமித்து வைத்திருக்கிற செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிப்பான் அப்படின்னு அர்த்தம். அதன் மூலமாகவும் அவன் தண்டனைகளை அனுபவிப்பான், விளக்கமாறாளோடு அடி வாங்குவான் அப்படிங்கிறார். இது தவிர அந்த அஷ்டமாதிபதி தசை நடத்துகிற போது அந்த ஜாதகன் அவனுடைய மனைவிக்கு செய்கிற கொடுமைகள் இருக்கு பாருங்க, சகிக்க முடியாத கொடுமை. கட்டிய மனைவியை வெறுத்து அவளை புறந்தள்ளி மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டு புறம் போவான் அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். தன்னை நம்பி தனக்கு வாழ்க்கைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மனைவியை கூட அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டுக்குள்ள ஒரு கொத்தடிமை மாதிரி வீட்டு மூலைகளில் உறங்க வைப்பான். அவளுக்கு நல்ல படுக்கை வசதியை கூட செஞ்சு கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். முழு நாளும் பட்டினி போட்டு வருத்திடுவான் தன்னை நம்பி வந்த மனைவியை. அதோட நிறுத்த மாட்டானான். மாற்றாரை விட்டு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களை விட்டு, வெளியாட்களை விட்டு அவளை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்குவான் அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். இது தவிர அவளை கடகடையாக போய் கையேந்தி பிச்சை எடுத்து, அவள் பிச்சை எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு காசுக்காக கூட வீட்டில் காத்துக்கிட்டு உட்காந்துருப்பான் அப்படிங்கிறார். பிச்சை எடுத்து கொண்டாந்து எனக்கு போடு அப்படின்னு காத்திருப்பாங்க. இவன் இந்த மாதிரி செய்யக்கூடிய அழிசாட்டியங்களை பார்த்து, இந்த கொடுமைகளை பார்த்து, இந்த சண்டாளத்தனத்தை எல்லாம் பார்த்து அவனுடைய இன ஜனங்கள், அவனுடைய சொந்தக்காரங்க முதற்கொண்டு துஷ்டனை கண்டா தூரப்போன்னு சொல்லி அவனை கண்டா வெறுத்து ஒதுங்கி போவாங்க அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். அந்த மாதிரி இவனை கண்டா, துஷ்டனை கண்டா தூரப்போன்னு ஒதுங்கி போகிறவங்கள கூட வழியக்க வம்புழுத்து அவங்களோட சண்டை போடுவான். வெட்டு குத்து இதுக்கெல்லாம் கூட அஞ்சாமல் அவங்களை இம்சித்து கொலைபாதகங்களை கூட செஞ்சு விடுவான். அவனுக்கு அஷ்டமாதிபதி தசை நடந்துச்சுன்னா அந்த அஷ்டமாதிபதி அவனுடைய ஜாதகத்தில் மோசமான அம்சத்தில் இருந்தால் அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். இது தவிர மாற்றான் மனைவிக்கு ஆசை வார்த்தைகளை கூறி மயக்கி அவன் மூலமாக தன்னுடைய பாலியல் பசியெல்லாம் தீர்த்து கொள்வான் அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். சித்திர பதுமை போல வளர்க்கப்பட்ட அழகான பெண்களுடைய வாசலில் காத்து கிடப்பான். அவருடைய கடைக்கும் பார்வை எப்படா கிடைக்கும். அஷ்டமாதிபதி தசை நடக்கிற போது அப்படி ஒரு ஜாதகனை அந்த காம உணர்வுகளை தூண்டிவிட்டு அவமானப்பட வைப்பான் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர் இந்த பாட்டில். இந்திர லீலை சுந்தர வைபோகம்னு சொல்லிட்டு வினோதமான முறைகளில் இவனை நம்பி பலியாகக்கூடிய பெண்களை பாடாப்படுத்தி சுகம் அனுபவிப்பான் அப்படிங்கிறார். ஒரு பெண்ணை டார்ச்சருக்கு உட்படுத்தி பயமுறுத்தி அவன் பயந்துக்கிட்டே இவனுக்கு சொன்ன பேச்சு கேட்குறத ரசிப்பான். ஆக ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு துஷ்டத்தனங்கள் மேலோங்கி அதன் மூலமான அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக அரசாங்க ஆக்கினைகளுக்கு ஆட்பட்டு அவமானத்துக்கு ஆட்பட்டு அந்த ஜாதகனுக்கு தொல்லையையும் துன்பத்தையும் தரக்கூடிய காலமாக அது நடக்கும் அப்படிங்கிறத இங்கே புலிப்பாணி சித்தர் எச்சரிக்கையாக குறிப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த ஒரு பாடலுக்கான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.